சரவணபவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. நாம் வாழும் வாழ்க்கையில் நமது உறவுகள் மேம்பட மிக அரிய வகை சிந்தனைகளாக அப்பன் முருகன் அருளால் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய 16 வகை சிந்தனைகளை பார்க்கலாம். பெரியோர்கள் சொல்வார்கள், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு என்று சொல்வார்கள். 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்வு என்று வாழ்த்துவார்கள். அதேபோல் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 16 வகை சிந்தனைகள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதை நாம் பார்க்கலாம். நமது உறவுகள் மேம்பட இது ஒரு நல்லதொரு பதிவாக இருக்கும் என்று நம்பி முருகனின் மகன் ரவிமுருகன் பதிவு செய்கின்றேன். நாம் முதலில் பார்ப்பது, நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விட்டுவிடுங்கள் என்று கூறுகின்றார். இரண்டாவதாக, எந்த விஷயத்தையும் பிரச்சனையும் நாசூக்காக கையாளுங்கள், விட்டு கொடுங்கள் என்று கூறுகின்றார். மூன்றாவதாக, சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்று உணருங்கள் என்று கூறுகின்றார். நான்காவதாக, நீங்கள் சொன்னதே சரி, செய்வதே சரி என்று வாதாடாதீர்கள், குறுகிய மனப்பான்மையை விட்டொழியுங்கள் என்று கூறுகின்றார். ஐந்தாவதாக, மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள் என்று கூறுகின்றார். ஆறாவதாக, அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் எதற்கும் ஆசைப்படாதீர்கள் என்று கூறுகின்றார். ஏழாவதாக, எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் என்று கூறுகின்றார். எட்டாவதாக, கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பிவிடாதீர்கள் என்று கூறுகின்றார். ஒன்பதாவதாக, உங்கள் கருத்துகளில் உடும்பு பிடியாய் இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். பத்தாவதாக, மற்றவர் கருத்துக்களை, செயல்களை, நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் என்று கூறுகின்றார். 11ஆவதாக, மற்றவர்களுக்குரிய மரியாதையை காட்டவும், இனிய சொற்களை பயன்படுத்தவும் எப்போதும் தவறாதீர்கள் என்று கூறுகின்றார். 12ஆவதாக, புன்முறுவல் காட்டவும், சிற்சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாது என்று நடிப்பது போல் நடித்து கொள்ளாதீர்கள் என்று கூறுகின்றார். 13ஆவதாக, நாம் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்கள் என்று கூறுகின்றார். 14ஆவதாக, பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவக்க முன்வாருங்கள் என்று கூறுகின்றார். 15ஆவதாக, அர்த்தமில்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டிருப்பதை விட்டுவிடுங்கள் என்று கூறுகின்றார். 16ஆவதாக, உண்மையை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்லவும், அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும்
விட்டுவிடுங்கள் என்று கூறுகின்றார். இப்படி இந்த 16 வகை சிந்தனைகளையும் செயல்பாட்டையும் நாம் சரியாக செய்யும்போது நம்மை சுற்றி இருக்கும் உறவுகள் மேம்படும் என்றும், அந்த உறவுகளில் நாம் மேன்மையாக திகழ்வோம் என்றும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அருளிய 16 செல்வங்கள் போல் 16 சிந்தனைகளை அப்பன் முருகனருளால் மக்கள் நலம் கருதி பதிவு செய்கின்றேன். நாம் சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இது ஒரு சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் அப்பன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா. ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். சண்முகா சரணம். சண்முகா சரணம். முருகா சரணம். சரணம் சரணம்.